இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி எங்கள் அம்மா செய்கிற மாடல். எங்கள் அம்மா நிறையா வகையில் செய்வாங்க தக்காளி சட்னி. அதில் இது ஒரு வகை. இது எப்படி செய்கிறதுனா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம ஒரு 15 நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறனால இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப பொருள்லாம் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் தக்காளி, இப்போ தக்காளி 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அப்புறம் வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். பூண்டு 50 கிராம் எடுத்துருக்கோம். மிளகாய் ஒரு 25 மிளகாய் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இந்த 4 பொருள் தான். இந்த 4 பொருள் வச்சு தான் நம்ம தக்காளி சட்னி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ மிளகாயை போட்டு அதில் வறுக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும். சிம்மில் வச்சே வருங்க. பூண்டை போட்டுருவோம். பூண்டை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ எதை சுட்டாலும் இதை நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எப்போதுமே ரெடியாக இருக்கும். நம்ம சாயந்தரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு 10-15 நாள் வரும். அவசர தேவைக்கு இது நல்லா உதவும் இந்த சட்னி. இப்போது இதை நம்ம எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அதான் ஒரு தக்காளி அப்படி 4 நாளாக நறுக்கிடுங்க. அது தெரியும் எல்லாருக்கும். இந்த இடத்த நடுவில் வரும்ல, தக்காளிக்கு நடுவில், அதை நறுக்கி கீழே போட்டுருங்க. அதோட நறுக்காதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மசிய எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மசிய வதங்கிடணும். கடுகு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால நான் கடுகு மட்டும் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் தூக்கி ஊற்றிடுவோம். ஏற்கனவே நம்ம அரைச்சது இருக்குது. நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த அரைச்சி வச்ச இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டால் நல்லா திக்காயிரும் சட்னி. ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதாவது ஒரு 4-5 கொதிச்சா போதும். போதும் இந்த அளவுக்கு இது பண்ணால். இது இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் இல்லை பவுல்ஸு ஏதாவதுலேயே போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம 10 நாள் 15 நாள் கூட நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது சின்ன வெங்காயத்தில் இதே மாதிரி செய்யலாம். பெரிய வெங்காயத்தில் தான் செய்யணும் இல்லை. நம்ம இன்றைக்கி செஞ்சது பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை அடைச்சிடுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கும்.